இந்த அவேர்னஸ் வீடியோவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இது என்னுடைய ரிக்வெஸ்ட். இது வந்து ஏர் டிக்கெட் புக்கிங் ஒரு கேஸ் ஸ்டடி. டிக்கெட் புக்கிங் கம்பெனி நடத்துற ஏஜென்சி நடத்தக்கூடிய ஒரு நபர், டிராவல் பண்ணக்கூடிய டிராவலர் ஆர் டிக்கெட் புக் பண்றவர், இவங்க ரெண்டு பேரும் டைரக்டா கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த டிக்கெட் புக் பண்றாங்க இல்லையா, அவங்க ஒருத்தரை அப்ரோச் பண்றாங்க. அவங்க ஏர் டிக்கெட் புக் பண்றவங்க நினைச்சுக்கிட்டு, இன்ஃபேக்ட் அவங்க ஏர் டிக்கெட் புக் பண்றவங்க இல்ல, அவங்க வந்து ஏஜென்ட். இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட். இதுல நிறைய ஸ்கேம் நடக்குது. இதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா, யாரா வேணா இருக்கலாம். டிக்கெட் புக் பண்ணவரா இருக்கலாம், இல்ல கம்பெனி நடத்துறாரு இல்லையா ஏர் டிக்கெட்டிங், அவரா கூட இருக்கலாம். சோ இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ரிஜிஸ்டர்டு கம்பெனியா இல்லையா அப்படிங்கறத பாருங்க டிக்கெட் புக் பண்றவங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பண்றதை விட ஏஜென்ட்ஸ் வில் கிவ் யூ, ஏஜென்ட்ஸ் யார் சொல்றோம், நடுவில் இருக்க முடியவங்க, நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்பாங்க. ஈவன் டிராவல் கம்பெனிஸ், ஜென்யூன் கம்பெனிஸும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கறத பார்த்துட்டு தப்பான முறையில நம்ம ஏஜென்ட்டை நம்பி ஏமாந்துடுறோம். இதனால டோட்டலாவே ஸ்கேம் ஆகுது. சம்டைம்ஸ் கஸ்டமருமே ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணக்கூடிய இடம் இருக்கு. இதனால மெயினா பாதிக்கப்படுறது யாருன்னா டிராவல் ஏஜென்சி, டிராவல் கம்பெனி, ஜென்யூனா நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதனால எந்த இடத்துல வேணா ஸ்கேம் நடக்குது. ரிஜிஸ்டர் கம்பெனியா இல்லையா அப்படிங்கறத பாருங்க. ஜென்யூனா இருக்காங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். இன்ஃபேக்ட் இந்த பர்சனல் அக்கௌண்ட்ல பணம் வாங்குறது அப்படிங்கிற இடமே வந்து ஒரு ஸ்கேம் நடக்குது. கம்பெனி அக்கௌண்ட்ல வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா தப்பிச்சுக்கலாம். ஈவன் இஃப் யூ ஆர் புக்கிங் ரெகுலரா போறீங்க அப்படின்னா கம்பெனி ஜென்யூனா என்னங்கிறதையும் ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. தயவு செய்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பணம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறாதீங்க.